ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சத்யநாராயணா சமையல். இன்றைக்கி கொள்ளுப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் சத்யநாராயணா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொள்ளை நான் ஊற வைக்கல, நைட்டு காலையில் அப்படியே போட்டிருக்கிறேன். நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம், கல் இல்லாமல். உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். கொள்ளு நல்லா வந்துருச்சு. எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு அதில் பச்சை மிளகா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போடுறேன், நீங்கள் தூள் பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். மல்லி சீரகம் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வணக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மழை அடிக்கடி பெஞ்சு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறனால கொள்ளு அடிக்கடி சேர்த்திக்கிறது நல்லது. கூட கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம். இப்போது வறுத்து வச்ச மல்லி சீரகம் இதையெல்லாம் அரைச்சிக்க போகிறோம். அதை கொஞ்சமாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு பச்சை வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதுக்கு பச்சை வெங்காயம் பச்சை பூண்டு தான் டேஸ்ட்டாக இருக்குது கொள்ளு பொடி அடிக்கிறதுக்கு. இப்போ அதை நல்லா அடிச்சுக்கலாம். குறப்பாக அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை. இப்போ அரைச்சதுலேயே கொஞ்சத்தை ரசத்துக்கு எடுத்துக்க போகிறோம். நாம் வைக்கிற ரச அளவுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மல்லி சீரகம் அரைச்சி அதே ஜாரில் கொள்ளை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால நான் இப்போ உப்பு போடல. அரைச்சி எடுத்தால் நம்ம கொள்ளுப்பொடி ரெடி. இப்போ ரசத்துக்கு கொஞ்சமாக புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். இந்த ரசத்துக்கு தக்காளி போடக்கூடாது, புளி தான் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டால் கொள்ளு ரசத்தோட டேஸ்ட்டு மாறிடும். இப்போது ரசத்துக்கு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஆயில் போட்டு சீரகம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சதையுமே கருவேப்பிலையும் வரமிளகாயும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி விட்டுட்டு இப்போ ரசத்தண்ணி நல்லா கலக்கலாம். மல்லி சீரகம் கட்டியாக இருந்ததுனால நல்லா கரையாது. நல்லா கலக்கி விட்டு கொதி விட்டால் நம்ம ரசம் ரெடி. இப்போ கொள்ளுப்பருப்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்துலாமா. இந்த கொள்ளுப்பொடிக்கு நீங்கள் சாத்து கூட நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். தேங்காய் எண்ணெய் தான் இந்த கொள்ளுப்பொடிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் இதை வீட்டில் சமைச்சு பாருங்கள். நல்லா இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.